வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு எதுவுமே நோய் இல்லாமல் வாழுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து 5 சுவை மட்டும்தான் இருக்குது அந்த காட்டு விலங்குகள் எல்லாத்துக்குமே. அவங்க 5 சுவையும் கரெக்டாக சாப்பிட்டு இருக்கிறதால மட்டுமே அவங்களுக்கு ஒரு நோயில்லா வாழ்வு இருக்குது. அதேமாரி அவங்க அந்த விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க அதாவது விலங்குகளோட முன்னோர்கள் அவங்களோட வளர்க்குற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க வளர்க்குற பிராணி எதாக இருந்தாலும் எந்த நோய்க்கு இந்த மூலிகையை சாப்பிடணும் அப்படிங்கிறத கரெக்டாகவே சொல்லிடுவாங்க. அதேமாரி விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து பட்னி ஸ்டார்வேஷன்ற ஒரு முறையிலேயே கரெக்டாக அந்த அவங்க நோயை வந்து கரெக்டாக குணமாக்கிப்பாங்க. இப்போ மனிதர்களுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அறுசுவை இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த அறுசுவையில் முக்கியமாக நமக்கு இருக்கிற கசப்பு சுவையை நம்ம முற்றிலுமாக சாப்பிட்றதே கிடையாது. இந்த 6வது சுவையான இந்த கசப்பு சுவையை முற்றிலுமாக நீக்கிறதால மட்டுமே நமக்கு எல்லா நோயும் வரத்துக்கு இது ஒரு வழியாக அமைஞ்சிருது. இந்த கசப்பு எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா 4 விஷயம்தான் நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற இது பொருட்களில் இருக்குது. அகத்திக்கீரை, பாவக்காய், வேப்பம்பூ, சுண்டைக்காய். இந்த 4த்துல ஏதாவது ஒன்று வாரத்துக்கு ஒரு முறையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கசப்பு தன்மை உடலில் சேரும் போது அறுசுவையும் நமக்கு கிடைக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது உடம்புல எல்லா உறுப்புகளும் சீராக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அறுசுவையில் ஒரு சுவை கசப்பு சேராதால மட்டுமே நமக்கு அந்த நோய்ங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம உடலில் உள்ள ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதால மட்டுமே நோய்ங்கிற ஒரு விஷயம் நம்ம உடலுக்குள்ளே வந்துடுது. அதனால் இந்த கசப்பு சுவையை அதாவது இப்போ ஒரு அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் சீரகத்தை அரைச்சி விட்டு ஒரு தண்ணி சாறு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோ, இல்லை இந்த சுண்டைக்காயை ஒரு கூட்டோ ஒரு குழம்போ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்றது. அடுத்தது வேப்பம்பூ, ஒன்றுமே இல்லாட்டியும் வேப்பம்பூ குழந்தைகளும் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த வேப்பம்பூ கிடைக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை 1 மாதம் மட்டுமே இந்த வேப்பம்பூ கிடைக்கும் போது நல்லா நிழலில் உலர்த்தி நல்லா பொடி செய்து வச்சுக்கிட்டு அதை நெய்யில் வறுத்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டு நெய்யில் வறுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரணமாக பொரியலில் போட்டுக்கலாம், ரசத்துக்கு மேலே போட்டுக்கலாம். அது ஒரு கொத்தமல்லி மாதிரி மேலே தூவிட்டு சாப்பிடும்போது அந்த சிறு கசப்பு வந்து அது தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது குழந்தைகளுக்கும் பழகிடும், பெரியவங்களுக்கும் பழகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கசப்பு சுவையை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சுண்டைக்காய், அகத்திக்கீரை, பாவற்காய், வேப்பம்பூ ஏதாவது ஒரு வகையில் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாகற்காயை கொடுத்து லேசாக அழகாக சிப்ஸ் செஞ்சுக்கலாம். மெலிசாக நறுக்கி போட்டு அதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் மட்டும் இல்லை மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து அதுவும் குழந்தைகளுக்கு டீப் செய்து அந்த பாவக்காய் கொடுத்துடலாம். அதில் கசப்பு சுத்தமாக இருக்காது. எந்த கசப்பு சுவை அதிகமாக தெரியுது அப்படின்னா அதில் சிறிது புளி மட்டும் சேர்த்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த புளிப்பும் கசப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது கசப்பு நிறைய தெரியாது. ஆனால் கசப்பு உடலில் சேரும் போது நமக்கு எல்லா அறுசுவையும் உடலில் சேரும் போது எந்த நோயும் நமக்கு வராது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்காரை அணுகுங்க.